மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. 100% இந்த ஆட்சி 5 ஆண்டுகள் நிறைவேறும். அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இந்த 5 ஆண்டுகள் மட்டும் இல்லை, அடுத்த 30-40 ஆண்டுகளுக்கு இன்னொரு 10 தேர்தலுக்கு தமிழக வெற்றி கழகம் இங்கே வந்து ஆளுங்கட்சியாக இருக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. அதுதான் மக்களும் வந்து உணர்றாங்க. ஒரு எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ எதிர்பார்ப்பு யார் மேலே வைப்பாங்க அப்படின்னா, நம்ம நம்பிக்கை வைக்கக்கூடியவர்கள் மேலே எதிர்பார்ப்பு இருக்கும். ஸோ நம்பிக்கையை வச்சு இந்த ஆட்சியை கொண்டு வந்திருக்காங்க. அந்த எதிர்பார்ப்புகள் இருக்குது. அந்த எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய வேண்டிய வேலைகளை தமிழக வெற்றி கழகம் செஞ்சுட்டு தான் இருக்குது. என்ன கேட்டிங்கன்னா, ஊடகங்கள் ஒரு விதத்தில் இன்றைக்கி வந்து சரியாக செயல்படுது. ஊடகம் எப்படி செயல்படணும் அப்படின்னா, ஆளுங்கட்சி செய்ய தவற, ஆளுங்கட்சியால் செய்யப்படாத சில குற்றங்களை, சில சின்ன சின்ன தவறுகளை சுட்டி காட்ட வேண்டிய கடமை ஊடகங்களுக்கு இருக்குது. அதை போன ஆட்சியில் வந்து ஆளுங்கட்சி செய்யக்கூடிய தவறுகளை மறைக்கக்கூடிய வேலைகளை ஊடகங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தது. அனந்தபூரில் நான் பார்த்துருக்கேன். அந்த லேண்டை சரி பண்ணி அவங்க அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியை பேஸ்மெண்ட் போட ஆரம்பிக்கும் போது நான் அந்த பக்கம் வந்து பார்த்துருக்கேன். அது இங்கே வர வேண்டிய கம்பெனி அப்படின்றது நான் லேட்டராக தான் தெரியும். ஸோ இங்கே வர வேண்டியது இவங்க கேட்ட கமிஷனுக்கு பயந்து அங்கே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த 2 ஆட்சிகளும் சேர்ந்து இவ்வளவு ஒரு இண்டஸ்ட்ரியல் இது வந்து இங்கேருந்து அப்புறப்படுத்தியிருக்காங்க. என்னப்பா இண்டஸ்ட்ரீஸ் வந்துச்சு, ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்கன்னா வெள்ளை பேப்பர் எடுத்து ஆட்டுவார். இந்த வெள்ளை பேப்பரை எடுத்து ஆட்டின அமைச்சர்கள்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த ரீல்ஸ் போடுறவங்களை பற்றி கிண்டல் பண்ணலாமா? கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு, பக்ரீத்து தொடர் வருமுறை காரணமாக எல்லாரும் பஸ் ஸ்டாண்டில் போய் நிற்கிறாங்க. பஸ்ஸு கிடைக்கல. போதுமான அளவு பேருந்து வசதிகள் செஞ்சாலும் நம்ம எத்தனை பேர் போவாங்கிறத நம்மளால் கணிக்கவே முடியல. அதனால் அங்கே போய் நின்று கடைசி எல்லாருக்கும் பேருந்து கிடைக்கிறத உறுதி செஞ்சுட்டு ஒரு அமைச்சர் போகிறாரு. ஒரு 10 செகண்ட் ஒருத்தர்கிட்ட வாக்குவாதம் பண்ணுறதை வச்சு அதை ஒரு வீடியோவாக எடுத்து போட்டு நியூஸ் போட்டு அதுக்கு ஒரு ட்ரெண்ட். நீங்கள் அதை 2 வித்தியாசம் அதில் இருக்குது. அதில் ஒன்று புரிஞ்சுக்கல. நீங்கள் பேஸாக நீங்கள் ஒரு பெய்டு டீமை வச்சுக்கிட்டு ஒரு ஐடிவிங்க நடத்தி வார் ரூம் நடத்தி நீங்கள் அதை வந்து ஒரு குறிப்பிட்ட சர்க்கிளுக்குள்ளார ஒரு நெரேட்டிவை செட் பண்ணி அதை வந்து பூஸ்ட் பண்ணி அதை கொண்டு போய் சேர்க்கறதுன்னு ஒன்று இருக்குல்ல, இதெல்லாம் தேவையில்லை. அவங்களுக்கு என்னென்னா, தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் மொபைல் ஃபோன் வச்சுருக்க எல்லாருமே வாரியர்ஸ். அதுதான் அவர் அன்றைக்கே சொன்னார், விர்ச்சுவல் வாரியர்ஸ்னு. அது முடிஞ்சதுங்க, அது எக்ஸ்பயர்டு. நீங்கள் அதாவது இந்த எலெக்ஷனுக்கு பிறகு அவங்க திருந்திருந்தாங்கன்னு வச்சுக்கலேன், ஒரு சீனியரை கொண்டு வந்து சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் உட்கார வச்சுருப்பாங்க. நீங்கள் அவங்க உணரலை அப்படின்றத. ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு திரு நரேஷ் அவர்கள் நினைச்சிருக்காங்க. பிரதர் வணக்கம். வணக்கம். வழக்கமாக வாரத்துக்கு ஒரு தடவையாவது தலையை காட்டிட்டு போவீங்க, ஒளியும் ஒளியும் மாதிரி. இப்போ என்னடா அப்படின்னா, ரஜினி படம் மாதிரி 2 வருஷத்துக்கு ஒரு படம், 3 வருஷத்துக்கு ஒரு படம் அப்படிங்கிற மாதிரி மாற்றிட்டீங்க. பிஸியாக எப்படி போயிட்டுருக்கு? ஷெட்யூல் கொஞ்சம் பிஸி தான் சார். தொகுதியிலையும் கொஞ்சம் வேலை போயிட்டுருக்கு. ஸோ அமைச்சரவையெல்லாம் போட்டதுக்கப்புறம் ஸோ அவங்களையும் பார்த்து சில குறைகள்லாம் கொண்டு போனோம். மக்கள் வந்து இது வரைக்கும் கண்டுக்காத செக்ரட்டரியேட்டை இன்றைக்கி மக்கள் வந்து சூழ்ந்து நிற்கிறாங்க. அந்தளவுக்கு குறைகள், எல்லா மனுக்கள், ஒவ்வொரு நாளும் நீங்கள் பார்க்குறீங்க அவ்வளோ கூட்டம் ஒரு அமைச்சரவை கதவையும் தட்டிட்டு நிற்கிது. அவங்க கடந்த ஆட்சி அமைக்கும் போது ஸ்டாலின் வந்து பிரச்சாரத்தில் சொன்னது என்னென்னா, நீங்கள் எப்போ வேணாலும் வரலாம், என் கதவு திறந்தே இருக்கும் அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி செக்ரட்டரியேட்டில் இருக்கக்கூடிய எல்லா கதவும் திறந்தா இருக்குது. எல்லா கதவு வாசல்லையும் மக்கள் நிற்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நானும் எங்கள் தொகுதி மக்கள்லாம் குறைகள்லாம் இருந்தது இல்லையா, சில ப்ரொபோசல்ஸ்லாம் இருந்தது, அதெல்லாம் கொண்டு போய் அமைச்சர்களை பார்த்துட்டு வந்தோம். ஸோ அந்த வேலைகள், இன்னொரு பக்கம் தொகுதி வேலைகள், இன்னொரு பக்கம் பர்சனல் வேலைகளும் போயிட்டுருக்கு. ஸோ அதனால தான் வர முடியல. நீங்களும் கேட்டுகிட்டே இருந்தீங்க, சரி நீங்கள் பண்ணிவிடுவோம் அப்படின்னு வந்தாச்சு. சொல்லுங்கள். இப்போ இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் ஏதாவது தெரியுதா இந்த ஆட்சி 5 ஆண்டுகள் நீடிக்கும் அப்படிங்கிற மாதிரி? 100% இந்த ஆட்சி 5 ஆண்டுகள் நிறைவேறும். அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இந்த 5 ஆண்டுகள் மட்டும் இல்லை, அடுத்த 30-40 ஆண்டுகளுக்கு இன்னொரு 10 தேர்தலுக்கு தமிழக வெற்றி கழகம் இங்கே வந்து ஆளுங்கட்சியாக இருக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. அதுதான் மக்களும் வந்து உணர்றாங்க. ஒரு எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ எதிர்பார்ப்பு யார் மேலே வைப்பாங்க அப்படின்னா, நம்ம நம்பிக்கை வைக்கக்கூடியவர்கள் மேலே எதிர்பார்ப்பு இருக்கும். ஸோ நம்பிக்கையை வச்சு இந்த ஆட்சியை கொண்டு வந்திருக்காங்க. அந்த எதிர்பார்ப்புகள் இருக்குது. அந்த எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய வேண்டிய வேலைகளை தமிழக வெற்றி கழகம் செஞ்சுட்டு தான் இருக்குது. இப்போது இந்த விஷயத்துக்கு வருவோம். அப்போது தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறீங்கல்ல, சின்ன விஷயம் நடந்தாலும் இல்லை பெரிய விஷயமா பேசப்படுது அப்படிங்கிறது ஒரு வெரைட்டி. இன்னொரு வெரைட்டி என்ன அப்படின்னா,
பிரச்சனையை நான் வெரைட்டின்னு சொல்கிறதே இந்த இடத்துல வந்து தவறான ஒரு வார்த்தை பிரயோகம் தான். பட் புரியணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு வார்த்தையை வந்து யூஸ் பண்ணுறேன். இது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் மின்வெட்டு. அதற்கப்புறம் வந்து நேற்று கூட ஒரு செய்தி வந்து ஒரு மூதாட்டி கூட்டு பலாத்காரத்துக்கு ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் கோவிலில் நடந்த அந்த அபியூஸ் சம்பவம். ஸோ இதெல்லாம் வந்து எப்போ நிற்க போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் எல்லாராலையுமே கேட்கப்படுது. ஏன் அப்படின்னா ஒரு க்ளீனான ஒரு விஷயத்தை தான் தளபதி அவர்கள் சொன்னார், அதை நிறைவேற்றுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மக்கள் மத்தியிலுமே எதிர்பார்ப்பாக இருக்குது. இதை தொடர்ந்து அமைச்சரவையில் தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா போட்ட அந்த ரீல்ஸும் வந்து பேசப்பட்டுருக்கு. இதெல்லாம் எப்போ ஒரு சரியான ஸ்ட்ரக்சருக்குள்ளே வரும்? ஏன் ஒரு கிளியரன்ஸ் இல்லாமல் இருக்குது? இல்லை, இது நான் எப்படி பார்க்குறேன்னா, இது சரியான பாதையை நோக்கி தான் போகிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ 100% வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்ம அட்ரஸ் பண்ண வேண்டியது ஊடகங்களுடைய கடமை. என்ன கேட்டிங்கன்னா, ஊடகங்கள் ஒரு விதத்தில் இன்றைக்கி வந்து சரியாக செயல்படுது. ஊடகம் எப்படி செயல்படணும் அப்படின்னா, ஆளுங்கட்சி செய்ய தவற, ஆளுங்கட்சியால் செய்யப்படாத சில குற்றங்களை, சில சின்ன சின்ன தவறுகளை சுட்டி காட்ட வேண்டிய கடமை ஊடகங்களுக்கு இருக்குது. அதை போன ஆட்சியில் வந்து ஆளுங்கட்சி செய்யக்கூடிய தவறுகளை மறைக்கக்கூடிய வேலைகளை ஊடகங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தது. இன்றைக்கி ஊடகங்கள் அதை வந்து வேறு விதமாக அதை ஊதி பெருசாக்குறாங்க. ஸோ நீங்கள் சொன்னதில் ஒரு உதாரணம் அந்த மூதாட்டியினுடைய கொடூரம். இந்த பலாத்காரங்கள் வந்து எல்லாமே அடிப்படையில் எங்கே போய் நிற்கிதுன்னா, அந்த உளவியல் ரீதியான சில பிரச்சனை. நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், இந்த குடிப்பழக்கம், போதை பழக்கம், இந்த பழக்கங்களால் மனிதனுடைய அந்த ஒரு சுயத்தன்மையை மாற்றி அது வேறு விதமான ஒருத்தனை வந்து இங்கே மாற்றுது. அதுதான் இந்த கூட்டு பலாத்காரத்துக்கான ஒரு உண்டுதலை தள்ளுது. அதற்கான வேலைகளை ஆல்ரெடி ஆரம்பித்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒரே நாளில் கேட்டு ஷட்டரை மூட்டின மாதிரி இங்கே வந்து மூட முடியாது. அதற்கான ப்ராசஸ் ஏற்கனவே விஜய் நான் சொல்லியிருந்தேன். இந்த ப்ராசஸே வந்து ஸ்டார்ட் ஆகக்கூடாதுன்ற மாதிரி தான் இங்கே வந்து ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. அந்த ப்ராசஸ் இப்போ ஸ்டார்ட் ஆகிருக்குன்றதை நான் பார்க்குறேன். அடுத்து அமைச்சர்கள் மேலே வைக்கக்கூடிய விமர்சனம், இது ரீல்ஸ் ஆட்சி, இது ரீல்ஸ் ஆட்சி அப்படின்னு சொல்கிறது வந்து நல்லா பஞ்சாக இருந்தது இல்லையா? ஆமாண்டா, இது ரீல்ஸ் ஆட்சி தான் சொல்கிற மாதிரி தான் அமைச்சர் வந்து கீர்த்தனா அவர்கள் செயல்பட்டுருக்காங்க. கண்டிப்பாக சரியான போக்கு, இது வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம். நீங்கள் இதுக்கு முன்னாடி தொழில் முனைவோரை ஈர்க்கிறதுக்கு என்னென்ன பண்ணாங்க திமுக ஆட்சியில் சொல்லுங்களேன். குடும்பத்தோடு கிளம்பி துபாய்க்கு போனாங்க, பிரான்ஸு போனாங்க, யூரோப்பு போனாங்க, ஆஸ்திரேலியா போனாங்க, ஜெர்மனி. தொழிலில் முதலீடை ஈர்க்கிறதுக்காக ப்ரெஸ் மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்ணுவாங்க. அந்த ப்ரெஸ் மீட்டிங்கில் நேஷனல் மீடியாஸ் வரும். அந்த நேஷனல் மீடியாட்ட என்னென்ன பிளான் இருக்குது அப்படிங்கிறத டிஆர்பி ராஜா இதெல்லாம் ஒரு ஸ்டேஜ், இதெல்லாம் ஒரு ஸ்டேஜ் இல்லையா? ஆனால் வந்து இந்த மாதிரி சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணியும் நம்மளால் வந்து தொழில் இருக்க முடியும். ஏன்னா சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸில் இல்லாத பெரும் தலைவர்கள் கிடையாது, நிறுவனங்கள் கிடையாது. எல்லா நிறுவனங்களுமே இப்போ ஒரு ரிவ்யூ போடணும், ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணணும், ஒரு கம்பெனி ஆப்பிள் கூட எடுத்துக்கங்களேன், ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணணும்னா உடனே ரெஸ்பான்ஸ் வருது சோசியல் மீடியா மூலமாக. ஸோ அந்த சோசியல் மீடியாவை எப்படி நீங்கள் பாசிட்டிவாக யூஸ் பண்ணுறீங்கன்ற ஒன்று. ரீல்ஸ் எல்லாம் போட்டு நீங்கள் வந்து ஆட்சியை பிடிச்சிட முடியுமா? ரீல்ஸ் எல்லாம் போட்டு உங்களால் வந்து அமைச்சரவை அமைச்சிட முடியுமாலாம் கேட்டுக்கிட்டு இருந்தவங்க இன்றைக்கி அதையே வந்து இந்த மாதிரி மாற்றிட்டாங்க. ரீல்ஸ் எல்லாம் போட்டு ஆட்சியை பிடிச்சிடலாம், ரீல்ஸ் எல்லாம் போட்டு தொழில் முனைவரை கொண்டு வர முடியுமா? கொண்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நீ இதுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க? ரீல்ஸ் போடுறாங்க, இவங்களுக்கு வந்து சோசியல் மீடியா தான் வந்து சப்போர்ட் பண்ணுது, சோசியல் மீடியாவை தான் நம்ம தோத்துட்டோம். நல்ல ஆட்சி கொடுக்கறதுக்கும் இந்த சோசியல் மீடியாவில் முடியும். அதாவது அது இருமுனை கத்தி, நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீங்களோ அதை வச்சு தான் அதனுடைய இலக்கு உங்களுக்கான டார்கெட்டாக கிடைக்கும். இருமுனைனா திமுக அதிமுக அந்த இருமுனை இல்லை, நீங்கள் அதை தவறாகவும் பயன்படுத்தலாம், நல்ல விதத்துலையும் பயன்படுத்தலாம். இவங்க நல்ல விதத்தில் பயன்படுத்தணும் அப்படின்ற ஒரு வழியை காட்டுறாங்க. அதை வந்து ட்ரோல் பண்ணி உட்காந்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா சந்தோஷப்படுங்க. பட் ஆனால் அதை பக்காவாக சில இண்டஸ்ட்ரீஸ் வந்து பிடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு என்ன தேவை? ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு கவர்மெண்ட். அவங்களுக்கு வந்து ஒரு சிங்கிள் விண்டோ சிஸ்டம் தேவைப்படுது. அந்த சிங்கிள் விண்டோ சிஸ்டம் இங்கே இருக்குது, அது செயல்படுதான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அதுலேயே நிறைய ஓட்டைகள், ஜன்னல்கள்லாம் போட்டு அங்கே இங்கே அங்கேன்னு கொஞ்சம் இந்த கொள்ளையடிக்கிற வேலைகளை தான் வந்து அவங்க தவிர்க்கணும். அதனால தான் இண்டஸ்ட்ரீஸ் இங்கே வரல. கூகுளுடைய டேட்டா சென்டருங்க இங்கே விட்டுட்டு பக்கத்து மாநிலத்துக்கு போகுது. ஏன் போச்சு? கூகுளோட சிஇஓ யார்? நம்முடைய சுந்தர் பிச்சை, நம்ம மாநிலத்துக்காரர். அவர் ஏன் நம்ம மாநிலத்துக்கு கொடுக்காம பக்கத்து மாநிலத்துக்கு கொடுத்தாருன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஆனால் இவங்க என்ன இப்போ கூட தான் ராயல் என்ஃபீல்டு நிறுவனம் தமிழ்நாட்டில் அமைக்கப்படாமல் ஆந்திரா பார்டரு இல்லை ஆந்திரா ஸ்டார்டிங்கில் அமைஞ்சிருக்குன்னு ஒரு விஷயம் வந்தது. சரி, அதுதான் சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி போடப்பட்ட ஒப்பந்தங்கள், இதுக்கு முன்னாடி கேட்கப்பட்ட அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் பார்த்து பயந்து மிரண்டு ஓடி இருக்காங்க. இதுக்கு முன்னாடி அதிமுக ஆட்சியில் இந்த கியா மோட்டார்ஸ் அனந்தபூரில் நான் பார்த்துருக்கேன். அந்த லேண்டை சரி பண்ணி அவங்க அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியை பேஸ்மெண்ட்டு போட ஆரம்பிக்கும் போது நான் அந்த பக்கம் வந்து பார்த்துருக்கேன். அது இங்கே வர வேண்டிய கம்பெனி அப்படின்றது நான் லேட்டராக தான் தெரியும். ஸோ இங்கே வர வேண்டியது இவங்க கேட்ட கமிஷனுக்கு பயந்து அங்கே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த ரெண்டு ஆட்சிகளும் சேர்ந்து இவ்வளவு ஒரு இண்டஸ்ட்ரியல் இது வந்து இங்கேருந்து அப்புறப்படுத்தியிருக்காங்க. ஆனால் ஆபத்தான விஷயங்கள் இண்டஸ்ட்ரீஸ் இங்கே வர்றதுக்கு மட்டும் நல்லா வந்து சந்தோஷமாக கழுத்து போட்டுருவாங்க. அதுக்கான இவங்க கமிஷன்கள் வேலை செய்யும். ஆனால் இந்த இடத்துல அது நடக்காதுன்றதை விஜய் நான் உறுதி பண்ணுறாரு. எந்த அமைச்சராக இருந்தாலும் சரி, சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி, கட்சிக்காரங்களாக இருந்தாலும் சரி, கையூட்டு, ஊழல், லஞ்சம் இதில் யாராவது ஈடுபட்டிங்கன்னா உங்கள் பதவி பறிக்கப்படும் சொல்லி சொன்னதாக எந்த ஒரு முதலமைச்சரை காட்டுங்க. வாய்க்கு பேசுவாங்களே தவிர யாரும் நடைமுறைப்படுத்த முடியாது. இப்போது ஒரு நிர்வாகி மேலே அலிகேஷன் வந்தது, 2 நாளைக்குள்ளே அவர் கட்சியிலேருந்து அடிப்படை உறுப்பினர்லேருந்து தூக்குறாங்க. இது நடக்குதா?
அந்த மாதிரி தான் ஒரு எம்எல்ஏக்களும் அமைச்சர்களும் இன்னைக்கு அவங்களுடைய சுய கட்டுப்பாட்டில் இயங்கிட்டு இருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல ஒரு ஸ்டார்ட்டாக நான் பார்க்குறேன். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ரீல்ஸை போட்டு அதை எப்படி ட்ரோல் பண்ணலான்னு யோசிக்கிறவங்க எத்தனை கோடிகளை வந்து இவங்க மிச்சம் பண்ணியிருக்காங்கன்றதை பார்க்கணும். அட்லீஸ்ட் சில லட்சங்களே மிச்சம் பண்ணியிருக்காங்கல்ல. இங்கேருந்து ஒரு எக்ஸ்போ ஒன்று போடுவாங்க. வழக்கமாக அந்த நந்தனத்தில் ட்ரேட் சென்டரில் வாடகைக்கு எடுத்து அங்கே ஒரு மீட்டிங் போட்டு எல்லாம் பஜ்ஜி சொஜ்ஜெல்லாம் சாப்பிட்டு வர்றவங்க வந்து வந்துட்டு போவாங்க. பேருக்கு ஒரு பேப்பர் காட்டுவாங்க. என்னப்பா இண்டஸ்ட்ரீஸ் வந்துச்சு ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்கன்னா வெள்ளை பேப்பர் எடுத்து ஆட்டுவார். இந்த வெள்ளை பேப்பரை எடுத்து ஆட்டின அமைச்சர்கள்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த ரீல்ஸ் போடுறவங்களை பற்றி கிண்டல் பண்ணலாமா? கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு பக்ரீத்து தொடர் வருமுறை காரணமாக எல்லாரும் பஸ் ஸ்டாண்டில் போய் நிற்கிறாங்க. பஸ்ஸு கிடைக்கல. போதுமான அளவு பேருந்து வசதிகள் செஞ்சாலும் நம்ம எத்தனை பேர் போவாங்கிறத நம்மளால் கணிக்கவே முடியல. அதனால் அங்கே போய் நின்று கடைசி எல்லாருக்கும் பேருந்து கிடைக்கிறத உறுதி செஞ்சுட்டு ஒரு அமைச்சர் போகிறாரு. ஒரு 10 செகண்ட் ஒருத்தர்கிட்ட வாக்குவாதம் பண்ணுறதை வச்சு அதை ஒரு வீடியோவாக எடுத்து போட்டு நியூஸ் போட்டு அதுக்கு ஒரு ட்ரெண்ட் கடந்த முறை சிவசங்கர் அவர்களும் ஆய்வு மேற்கொள்றது. அதை கடைசி வரைக்கும் அந்த மக்கள்கிட்ட எப்படி கொண்டு போனாங்கன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இங்கே கொண்டு போய் அவங்க எல்லாரையுமே பஸ்ஸில் ஏற்றி அதை சாஃப்டாக போகிற வீடியோவும் இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி அணுகக்கூடிய ஒரு சாஃப்ட் டோன் இருக்கு இல்லையா? அது மக்களாக இருக்கிறவங்க தான் முடியும். இன்னைக்கு நடந்திருக்குங்க திருச்செந்தூரில் அமைச்சர் ரமேஷ் இருக்கார் இல்லையா, அறநிலைத்துறை அமைச்சர். ஆமாம், அவர் வந்து மாஸ்க் போட்டுக்கிட்டு போறாரு. என்ன அலிகேஷன் வந்தது தெரியுமா? லஞ்சம் கேட்குறாங்க. விஐபி தரிசனத்துக்கு போகிறதுக்கு லஞ்சம் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு அதை கண்டுபிடிக்கிறதுக்கு மாஸ்க் போட்டு போறாரு. இவருக்கே வந்து லஞ்சம் கேட்டிருக்காங்க. கையங்கலமாக பிடிக்கிறாரு. அவர் என்ன பண்ணீங்க, போன வாரம் முறுக்கில் சீல் போட்டிருக்கா, அந்த டேட் எக்ஸ்பைரி டேட்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? இதை ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அங்கே யோசிக்கணும். நீங்கள் யார் வேணாலும் சீல் போட்டு எடுத்துகிட்டு வந்து விற்றுடலாம். பிரசாதத்துக்கு ஒரு சீலை போட்டு விற்றுடலாம். இவங்க போடுற சீல் உண்மையா, அவங்க நல்லா தயாரிக்கிறாங்களா, இதெல்லாம் பார்க்க வேண்டியது அந்த நிர்வாகத்துடைய வேலை. அதை செய்கிறீங்களான்றது தான் அந்த கேள்வி. ஆனால் அதை தாண்டி முறுக்கு விற்கிறவங்க அந்த சீலெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்களா, அது எப்படி உண்மையான சீலான்னு கண்டுபிடிக்கும். இப்படி ட்ரோல் பண்ணி நீங்கள் உங்களை சந்தோஷப்படுத்திக்கலாம். வேறு எதுவும் பண்ண முடியாது. இப்படி உங்களை சுய சந்தோஷப்படுத்திக்கிட்டு தான் ஆட்சியை விட்டுட்டு உட்காந்துருக்கீங்க. இன்னும் அப்படியே பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனையே இல்லை எங்களுக்கு. நீங்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் நாங்கள் வந்து அதை பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போகிறோம். நான் ஆரம்பத்துலேருந்து சொல்கிற ஒரு விஷயம், தமிழக வெற்றி கழகத்தில் இக்கு வரணுமான்ற ஒரு பிரச்சனையில் ஆரம்பித்து இன்னைக்கு ஒருத்தருடைய பதவி இருக்கக்கூடாதான்றது வரைக்கும் ரொம்ப தெளிவாக, ரொம்ப நேர்மையாக, டிரான்ஸ்பரண்ட்டாக இந்த ஆட்சி நடக்குதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ ஏன் தளபதி அவர்கள் இன்னுமே ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுறதை தவிர்த்துக்கிட்டே போகிறாரு? இல்லை, அவர் அது அவசியமாட்டுறது அப்படின்னு யோசிக்கிறார். இப்போது டெல்லிக்கு போனால் இன்டர்வியூ கொடுக்காத ஜெயலலிதா அம்மையார் கூட கொடுப்பாங்க, அங்கே போய் தலைவர்களை பார்த்ததுக்கப்புறம். இங்கே வந்து அந்த மாதிரியான விஷயம் எதுவுமே நடக்காது அப்படின்னா தேவையில்லைன்னு நினைக்கிறாங்களா, இல்லை ஏதாவது வார்த்தையை விட்டுட்டா அது ஒரு ட்ரோல் மெட்டீரியல் ஆகிடும்? இல்லை, அது அவசியம் இல்லைன்னு நினைக்கிறாங்க. முன்னாடி இருந்த ஜேர்னலிஸ்ட்ஸ் வந்து அவங்க வச்ச கேள்விகள்லாம் வந்து ஓரளவுக்கு ஜென்யூனாக இருக்கும். நம்ம வந்து நீங்கள் ஃபேவராக இருக்கணுன்றது அவசியம் இல்லை, ஜென்யூனாக இருக்கணும். சார் இந்த மாதிரி வந்திருக்கீங்களே, இந்த பிரச்சனை இருக்குது, இதை பற்றி பேசுனீங்களா அப்படின்னு கேட்குறது ஒன்று. நீங்கள் வந்தீங்களே, இதை பேசுனீங்களா, அதை பேசுனீங்களா, இதை பேசுனீங்களான்னு பேச விடாமல் அந்த ஒரு ட்ரிகர் பண்ணக்கூடிய வேலைகளை வந்து இன்றைக்கி ஜேர்னலிஸ்ட் வந்து அதை செய்கிறாங்க. இன்னொன்று, முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நியூஸ் அவங்க எதனா பேசினா நியூஸ் வரும். இன்றைக்கி வந்து இவங்க பேச சொல்லி கத்துறது, கேட்குறது, திட்டுறது, கமெண்ட் பண்ணுறது, இப்படி வந்து கோட் பண்ணி ஜெயலலிதா அவர்கள்லாம் கூட வந்தால் கொடுப்பாங்க, நீங்கள் ஏன் கொடுக்க மாட்டாங்க, லெகசியை அந்த வீடியோஸ் எல்லாம் போட வேண்டிய அவசியம் என்ன? நீங்கள் ஏதாவது நியூஸ் இருந்தால் போடலாம். நீங்கள் அதை வியூஸுக்காக போடுறீங்கன்னா இதெல்லாம் போட்டு தான் ஆகணும். அவர் வந்து இதை தவிர்க்கிறாரு அப்படின்றத நான் எப்படி பார்க்குறேன்னா, அது அவசியம் இல்லை இப்போது அப்படின்றது தான் நான் யோசிக்கிறேன். அவர் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு டார்கெட்டடாக ஒரு இஷ்யூவை பேச போகிறோன்னா அந்த இஷ்யூவை மட்டும் பேசுகிறாரு. இன்றைக்கி ஒரு மீட்டிங்க்கு போகிறாருன்னா அந்த மீட்டிங்கை மட்டும் பார்க்குறாரு. கடந்த இந்த ஒரு 20 நாளாக அதிகாரிகள், எல்லா துறை அதிகாரிகளும் போட்டு அலசி எடுக்கிறார். அவர் கற்றுக்கிறார். நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் முதல்வர் ஆகணும் அப்படின்ற ஒரு பிம்பம் இருந்தது இல்லையா? நான் வந்துட்டு கற்றுக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, தப்பு எங்கெல்லாம் இருக்குது அப்படின்றத நான் பார்த்து நான் கற்றுக்கிறேன் அப்படின்றத ரொம்ப தெளிவாக அந்த அமைச்சரவையோடு சேர்த்து காட்டுறாரு. ஒரு அமைச்சர்களும் அவங்க துறைக்கு புதுசு, இந்த அரசியலுக்கே புதுசு இல்லை. பலருமே வந்து முதல் தலைமுறை அரசியல்வாதிகள். அதான் பாதி பேர் சட்டமன்றம் உள்ள வந்து எப்படி இருக்குன்னு கூட பார்த்துருக்கேன். இப்போ தாங்க பார்க்குறோம். நான் அதான் சொல்கிறேன் இல்லையா, அதில் சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் அவங்களுடைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, எம்எல்ஏ ஆனதுக்கப்புறம் தான் கற்றுக்குறாங்க. அது தப்பு கிடையாது. நீங்கள் கற்றுக்கிட்டு தான் வரணும் அப்படின்னா ஊழலையும் சேர்த்து கற்றுக்கிட்டு வரணும், பரவாயில்லையா? இவங்க அப்படி தான் வந்திருக்காங்க, எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்க. இன்றைக்கி வந்து தாவேக்காவோட அமைச்சரவையோட ஆவரேஜ் ஏஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 35 to 38 ஆவரேஜாக. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன், அப்படியே கீழே வந்தீங்கன்னா கீர்த்தனா. அவங்க அந்த மாதிரி தான் இருக்குது. இங்கே அமைச்சரவையே வந்து இவ்வளோ அந்தளவுக்கு இருக்குது அப்படின்னா, ஸோ அவங்க எம்எல்ஏஸ் நீங்கள் நினச்சி பாருங்கள். இன்றைக்கி வந்து பப்ளிக்கு கொடுக்குற ரெஸ்பான்ஸு, அவங்க ஏதோ இன்றைக்கி பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் போட்டு வீடியோ போடுறாங்க, அது பெருசாக இருக்குது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி தான் அவங்க அதை தான் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு இது புதுசு கிடையாது. வந்ததுக்கு அப்புறமாவது மாறிக்கணும்ல. சரி, அதை ஏன் மாற்றிக்கணும்னு நான் கேட்குறேன். இப்போ ஒரு இடத்துக்கு ஆய்வு மாற்றிக்கணும் அப்படின்னா, இல்லை நான் கேட்குறது என்னென்னா, இப்போ நீங்கள் சொல்ல வருது என்ன, அது ஒரு தப்பான விஷயமா இருந்தால் மாற்றிக்கலாம், இல்லை ஏன் இப்போ அதுதான் சொல்கிறேன். இப்போ நான் கேட்குறது அது எப்படி இருக்குன்னா, ரீல்ஸ் போடுங்க, அது வந்து தேவையான விஷயத்துக்கு மட்டும் போடுங்க.
உங்களை பில்டப் பண்ணிக்கிறதுக்கும் உங்களை வந்து ஒரு செல்ஃப் ப்ரொமோஷன் பண்ணிக்கிறதுக்கும் எதுக்கு அந்த ரீல்ஸ்? அது இதெல்லாம் பண்ணாதான் இந்த இடத்துக்கு வரணும் அப்படிங்கிற டைம் முடிஞ்சிச்சுல்ல. இந்த இடத்துல பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான வேலைகள்னு ஒன்று இருக்குல்ல, அந்த நேரத்துலையுமே அதை பண்ணணும். நான் என்ன கேட்குறேன்னா, எது தேவை எது தேவையில்லைன்றதை யார் முடிவு பண்ணுறது? இப்போது நகர்ப்புற உள்ளாட்சி இதில் வந்து செய்யக்கூடிய வேலைகள் எல்லாம் வீடியோ பதிவாக செஞ்சு அதை நீங்கள் சப்மிட் பண்ணால் தான் பில்லுன்னு சொல்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய விஷயம். ஒரு சில இடங்களெல்லாம் வேலையே நடக்காது. வேலை நடந்தால் 10 முறை பில்லு பாஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த வேலை நடந்ததுலேயும் யாரும் இன்ஸ்பெக்ஷன் கூட பண்ணியிருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு லஞ்சம் போயிருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்காங்கல்ல, அதை நம்ம பாராட்டுறோமா? இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இது ரீல்ஸ் கொஞ்ச நாளைக்கு இருக்கும். இது இன்றைக்கி ஜெனரேஷன் மொத்தமாகவே எல்லாருமே அவங்கவுங்க செய்கிற எல்லாத்தையுமே வீடியோவை போடுறாங்க, எல்லா விஷயங்களும் பதிவு பண்ணுறாங்க. எல்லாத்துக்குமே ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் தேவைப்படுது. ஒரு மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அந்த தொகுதியில் செய்யக்கூடிய வேலைகளை பதிவு பண்ணுறாங்க, அவ்வளோதான். அது அவ்வளோதான் கடந்து போகணும். உங்களுக்கு அது தெரியல, வரலை, இல்லை அது போகலை, அது நல்லா இல்லை, நீங்கள் தோத்துட்டீங்க அப்படின்னா ஏதாவது பேசணுன்றதுக்காக பேசிகிட்டே இருங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. மக்கள் அதெல்லாம் ரசிக்கலை. வேலை செய்கிறாங்களா நம்புகிறோம், உரிமையாக வந்து கேட்குறாங்க. நான் தான் சொல்கிறேன், இப்போது வேலூரில் வந்து சட்டமன்ற ஆஃபீஸ் 24 மணி நேரமும் ஓப்பனில் இருக்கும். 24 மணி நேரமும் மார்னிங் ஷிஃப்ட்டில் நைட் ஷிஃப்ட்டில் 2 பசங்க வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கு சம்பளம் கிடையாது. டே ஷிஃப்ட்டில் வருவான், நைட் ஷிஃப்ட்டில் வேலைக்கு போகிறோம், டே ஷிஃப்ட்டில் வந்து அங்கே உட்காந்துருக்கான். என்ன பிரச்சனை தான் பார்க்குறாங்க. எம்எல்ஏஸ் பகல் ஃபுல்லாக அங்கே இருக்காரு, நைட் ஷிஃப்ட்டு டே ஷிஃப்ட்டில் வேலை பார்க்குறோம், நைட் ஷிஃப்ட்டில் அங்கே வந்து தங்குறான். அவன் மக்கள் குறைகள் ஏதாவது எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா, ஏதாவது பிரச்சனை வருதுன்னா அவன் பார்க்குறான். மக்களும் உரிமையோடு வராங்க. எனக்கு நம்ப மாட்டீங்க, போன வாரம் ஒரு 9வது படிக்கிற பையன், சின்ன பையன் நேராக வந்தான். எங்கள் தெருவில் வந்து இந்த இடத்துல இந்த பிரச்சனை இருக்குது, குடிக்கிறாங்க நைட்டில் உட்காந்து, அந்த இடத்துல லைட் இல்லை, லேடிஸ்லாம் இந்த பக்கம் போகிறதுக்கு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்ல வந்தான். அவங்க அப்பா யாராவது உள்ளே அமைச்சிருக்காங்கன்னா நான் கூப்பிட்டு கேட்டேன். இல்லை நான் வந்து நானே தான் வந்தேன் அப்படின்னு சொன்னான். நீ எப்போ எம்எல்ஏ ஆஃபீஸுக்கு வந்து இதை சொல்லணும்னு யார் சொன்னது உனக்கு அப்படின்னா, இல்லை எனக்கே தோணுச்சு வந்து சொல்லணும் அப்படின்னு. அந்த சின்ன பையன் மனசில் இங்கே ஒரு பிரச்சனை இருக்குது, இது நம்ம இங்கே சொன்னால் தீர்வு கிடைக்குன்னு ஒரு நம்பிக்கை விதைஞ்சிருக்கு பார்த்தீங்களா. அதை நான் ஆச்சரியமாக பார்த்தேன். நீங்கள் ஒரு யங்ஸ்டரு ஒரு வயசானவங்க கொண்டு வராங்க மனு அப்படின்னா அது வேறு. ஒரு எம்எல்ஏ ஆஃபீஸ்க்குள்ளே நேராக உள்ளே வரான், எம்எல்ஏ பக்கத்தில் நின்று இந்த மாதிரி பிரச்சனைன்னு சொல்கிறான், அவனை உட்கார வச்சு அவர் என்னென்னு கேட்குறாரு, அவனுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறாரு, அவனுக்கு வந்து அது ஒரு அப்ரிஷியேஷன். ஏன்னா அவனை பார்த்து இன்னொரு 4 சின்ன பசங்க வந்து இந்த பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணணும். நீங்கள் அங்கே போய்ட்டு சண்டை போட்டு எதையும் தீர்த்த முடியாது, ஆனால் அது எங்கே தீர்வு கிடைக்கும்ன்றது அதை நோக்கி போகக்கூடிய ஒரு வழியை வந்து ஏற்படுத்தி கொடுத்தது விஜயனா தான். ஸோ அதை நம்ம பாராட்டணும்னு நான் சொல்ல வரேன். இந்த விஷயங்கள்லாம் இந்த ஒரு 19 நாளில் புதுசாக உருவாகிருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் அப்படிங்கிறது உங்களுடைய ஒரு இதாக இருக்குது. ஆனால் இந்த ஒரு ஆட்சி அமைஞ்சதுக்கு பெரிய ஒரு விஷயமா அமைஞ்சது வந்து ஓட்டு ரிலேட்டபிளாக அந்த வீட்டுக்கு ஒரு ஓட்டு விஜய்க்கு இருக்குது அப்படிங்கிறது வந்து பெரிய லெவலுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் திமுகவில் வரும் நாட்களில் எந்த நிகழ்ச்சி, கட்சி நிகழ்ச்சி நடந்தாலும் வீட்டில் உள்ள நபர்களோடு வந்து கலந்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த விஷயத்தை உடைக்கிறதுக்காக இவங்களும் இதை பண்ணுறாங்க, இவங்களும் இதை வந்து உருவாக்குறாங்க அப்படின்ட்டு புரிஞ்சுக்க முடியுது. அது அவர்களுடைய கட்சியினுடைய ஒரு அடுத்த கட்டத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்காக பண்ணுறாங்க. இதுவுமே நீங்கள் எடுத்த ஒரு யுக்திக்கு ஒரு எதிர் யுக்தியாக இருந்தால் உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. இல்லை, அவங்க எடுக்கிற யுக்தியெல்லாம் அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகுதுன்றதை அவங்க புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க. இல்லை, இப்போ நீங்கள் எடுத்து ஜெயிக்கிறீங்க, நாளைக்கு அவங்க எடுத்து ஜெயிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தானே அது வெற்றி. நான் சொல்கிறேன், இந்த இடத்துல அவங்க என்ன அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, இது வரைக்கும் திமுக கூட்டங்களுக்கோ திமுகவுக்கோ அந்த குடும்பங்களை சார்ந்தவங்களே ஆதரித்து வரலை அப்படின்றது தான் அங்கே ஒத்துக்கிறாங்க. ஏன்னா இங்கே குடும்ப பெண்களோ இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய பொம்பளை பசங்களோ திமுக கூட்டங்களுக்கு அதிமுக கூட்டங்களுக்கு பெருசாக போக மாட்டாங்க, அது நம்மளுக்கும் தெரியும். ஆனால் அதை அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. இங்கே தாவேக்காவுக்கு தெருவில் ஆட்டோவில் போய்கிட்டு இருக்கோம், நாங்கள் ஒரு கூட்டம் நடத்துகிறோம் அப்படின்னா ஆட்டோவில் போகிறவங்க உரிமையாக வந்து அந்த அம்மா வந்து எனக்கு துண்டு கொடு, எனக்கு துண்டு போடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கிட்டு போவாங்க. இதுதான் அந்த குடும்பங்களுக்கு இருக்கக்கூடிய அட்டாச்மெண்ட்டு. இதை ரொம்ப லேட்டாக தான் ரியலைஸ் பண்ணியிருக்கு திமுக. இவங்க பண்ணக்கூடிய அட்ராசிட்டி, அராஜகம், இந்த குவார்ட்டருக்கு கூட்டத்தை கூப்பிடுறது, இந்த வேலைகளால் தான் குடும்பங்கள் அவங்ககிட்ட அந்நியப்பட்டது. இந்த வேலை நல்லாவே தெரியும். திமுக கூட்டமா, சரி எத்தனை கோட்டை கொடுத்தாங்கன்னு தெரியல, எவ்வளோ பிரியாணி கொடுத்தாங்கன்னு தெரியல, எவ்வளோ காசு கொடுத்தாங்கன்னு தெரியல, இப்படி தான் வந்து பப்ளிக்கோட மைண்ட் செட்டு. அதுதான் யதார்த்தமும் கூட. அதனால் அவங்க அந்நியப்பட்டு நின்னாங்க. இதை இவங்க உணர தவறுனாங்க. இன்னமும் கூட உணரலை. இன்னமும் கூட அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சோஷியல் மீடியாவை தான் நம்ம தோத்துட்டோம், நம்ம செஞ்ச தவறுகள் என்ன, நமக்கு உளவுத்துறை ரிப்போர்ட் எங்கே மாறிச்சு, யார் மாற்றி கொடுத்தா, ஏன் மாற்றினா, பெண்ணுன்னு ஒரு நிறுவனம் வச்சுருந்தோமே அது சரியாக வேலை செஞ்சிச்சா, இங்கே காவல்துறைன்னு ஒன்று இருந்தது அது சரியாக வேலை செஞ்சிச்சா, துப்புரவு பணியாளர்கள் போராடினதை மறைக்கிறதுக்காக மறுநாளே ஒரு ட்ராமா ஒன்று சேகர் பாபு போட்டார், அது வந்து சரியா, இல்லைனா கொளத்தூரில் இதில் வந்து வியாசர்பாடின்னு நினைக்கிறேன், அங்கே வந்து வீடுகள் பற்றி எரியும் போது கொளத்தூர் தொகுதியிலே கூப்பிட்டு போய் டான்ஸ் ஆட வச்சார், டான்ஸர்ஸ்லாம் கூப்பிட்டு வந்து பொதுமக்கள்னு காமெடி பண்ணி, இது சரியா, இதையெல்லாம் பார்த்து தான் மக்கள் வெறுப்படைஞ்சு கொளத்தூர்லேயே முதல்வரையே தோக்கடிச்சாங்க அப்படின்றத உணர தவறுறாங்கன்னு நான் சொல்கிறேன். இவங்க திரும்ப இவங்க தவறுலேருந்து கற்றுக்க உணராமல் மறுபடியும் எதிரில் இருக்கவங்க மேலே சாயத்தை பூசி
அவதூறுகளை பூசி ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இவ்வளவு செலவு பண்ணி நீங்கள் இந்த தேர்தலுக்கு செலவு பண்ணதை தொகுதிக்கு மக்களுக்கு நீங்கள் பதவியில் இருக்கும்போது செலவு பண்ணியிருந்தீங்கன்னா கூட, செய்ய வேண்டியதை செஞ்சுருந்தீங்கன்னா கூட இன்றைக்கி வந்து மக்கள் உங்களுக்கு நம்பி வாக்களிச்சிருப்பாங்க. விஜயன் அவர்கள் அரசியலுக்கு வர வேண்டிய அவசியமே இல்லை. இதை நான் ஆரம்பத்திலே சொன்னேன். நீங்கள் சரியான ஆட்சியை கொடுத்துருந்தீங்கன்னா அவர் அரசியலுக்கு வர வேண்டிய அவசியமே கிடையாது. தேவையில்லாமல் அவரை இல்லை உள்ளே இழுத்து விட்டீங்கன்னு தான் நான் பார்க்குறேன். தேவையில்லாமல் அவரை உள்ள இழுத்து விட்டீங்க அப்படின்னா, இப்போ திமுகவினுடைய அடுத்தடுத்த விஷயங்கள், வீட்டில் உள்ளவங்கள்ட்ட அரசியல் பேசுங்க, வீட்டு நபர்களோட வந்து கலந்துக்கங்க, முடிஞ்ச வரைக்கும் நீங்களுமே இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரியான விஷயங்கள் ஆக்டிவாக இருங்க அப்படின்னு சொல்கிறது, நீங்கள் எடுத்த ஒரு ஃபார்முலாவாக அவங்களும் எடுத்து பண்ணுறாங்க அப்படின்னா, புதுசாக வந்திருக்க உங்களுக்கே இது ஒர்க் அவுட் ஆகும்போது ஆல்ரெடி இருந்தவங்களுக்கு அவங்களுக்கும் ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு போட்டி அதிகமாக இருக்கும்ல. அதை தான் கேட்குறேன். நான் ரீசெண்டாக யாரோ ஒருத்தர் பேசி நான் கேட்டது, சோஷியல் மீடியாவில் வந்து நாங்கள் இல்லை அப்படின்னு இன்றைக்கி திமுக சொல்கிறாங்க இல்லையா. பட் கலைஞரை நீங்கள் எடுத்துங்க, நம்ம எல்லாத்துக்குமே அவர் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம். கலைஞர் வந்து ஃபேஸ்புக்கில் வந்து அப்போது பேசுவார், ஃபேஸ்புக்கில் வந்து பதிவுகள் போடுவார். ஃபேஸ்புக் வந்த புதுசில் ட்விட்டரில் ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிற ஒரு பொலிட்டிக்கல் லீடர் டிக்மார்க் வாங்கினது கலைஞர் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்தளவுக்கு இந்த சோஷியல் மீடியாவை கிராப் பண்ணணும், இது மூலமாக நம்ம வந்து பப்ளிக்கை வந்து அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு திங்க் பண்ணவர் கலைஞர். நீங்கள் அதுக்கப்புறம் அதை தவற விட்டீங்க. ஏன் தவற விட்டீங்க நீங்கள் யோசிக்கணும். இன்றைக்கி அதை யோசிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. அதுவும் சரியான வழியில் போனால் உங்களுக்கு தான் நல்லது. நான் அவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கறதுக்காக சொல்லலை. இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறாங்க நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, ஸ்டார்ட் பண்ணட்டும். ஆல்ரெடி பண்ணியிருக்காங்கல்ல. இல்லை, அது போதுமானதாங்க இல்லைங்க. நீங்கள் செயற்கையாக ஒரு விஷயம் பண்ணுவீங்கன்னு வச்சுக்கிங்களேன், அது எடுப்படாது. இங்கே நடக்கிறதெல்லாம் வந்து இயற்கையாக. இப்போ முன்னாள் தொழில்துறை அமைச்சர் தான் திமுகவினுடைய ஐடி விங்க்கு ஹெட்டாக இருந்தார் 24 எலெக்ஷனில். பெரிய லெவலுக்கு அது வந்து ஒர்க் அவுட் ஆச்சு. நாட் ஓன்லி தமிழ்நாடு, சென்ட்ரலில் இருக்கக்கூடிய மோடி அவர்கள் மெஜாரிட்டி வாங்காமல் மைனாரிட்டிக்குள்ளே போனதுக்குமே அந்த சோஷியல் மீடியா தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டுச்சு. இந்த அளவுக்கு டிவிங்க ஐடிவிங்க வந்து பயன்படுத்தியிருக்கு அப்படின்னா, அதையும் தாண்டி டிவிக்கு ஜெயிச்சிருக்கு அப்படின்னா அவங்க இன்னுமே ஸ்ட்ராங்காக வருது எந்த இடத்துல? நீங்கள் அதை ரெண்டு வித்தியாசம் அதில் இருக்குது. அதில் ஒன்று புரிஞ்சிக்கல. நீங்கள் பேஸாக நீங்கள் ஒரு பெய்டு டீமை வச்சுக்கிட்டு ஒரு ஐடிவிங்க நடத்தி வார் ரூம் நடத்தி நீங்கள் அதை வந்து ஒரு குறிப்பிட்ட சர்க்கிளுக்குள்ளார ஒரு நெரேட்டிவை செட் பண்ணி அதை வந்து பூஸ்ட் பண்ணி அதை கொண்டு போய் சேர்க்கறதுன்னு ஒன்று இருக்குல்ல, இதெல்லாம் தேவையில்லை. அவங்களுக்கு என்னென்னா, தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் மொபைல் ஃபோன் வச்சுருக்க எல்லாருமே வாரியர்ஸ். அதுதான் அவர் அன்றைக்கே சொன்னார், விர்ச்சுவல் வாரியர்ஸ்னு. அவனுக்கு காசு கொடுக்க தேவையில்லை, அவனுக்கு நீங்கள் கண்டென்ட் கொடுக்க தேவையில்லை, அவன் தேடுறான். நீ இன்றைக்கி ஒரு விஷயம் பேசுகிறேன்னா அதனுடைய பேக்ட்ராப் எங்கே இருக்குது, இதோடைய ஹிஸ்ட்ரி எங்கேருந்து ஆரம்பிக்குது, நீங்கள் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கீங்க, இதெல்லாத்தையும் அவன் தேடுறான். அவன் சுயமாக தேடி கண்டுபிடிச்சி அதில் அவன் பாயிண்ட்ஸ் எடுத்து அவன் போடுறான். அங்கே தான் வித்தியாசம் இருக்குது. நீங்கள் பே பண்ணி ஒருத்தர் இதை காப்பி பேஸ்ட் பண்ணுங்கள், இல்லை இதை பற்றி போடுங்க அப்படின்னு சொல்லி கண்டென்ட் கொடுக்கணும். இங்கே அவன் கண்டென்ட் தேடி எடுக்கிறான், அவன் உருவாக்குறான். நீங்கள் பே பண்ணி ஒரு டீமை உருவாக்கணும். இங்கே தமிழ்நாடே ஒரு டீமாக ஒர்க் ஆச்சு. கையில் வச்சுருக்கவெல்லாம் இது நம்ம டீம்னு, இது நம்ம கட்சின்னு உரிமையாக எடுத்துக்கிட்டு பண்ணான். இது ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. ஒரு படத்தில் விஜய் சேதுபதி சொல்லுவார், காசுக்கு வேலை செய்கிறவனுக்கும் விசுவாசத்துக்கு வேலை செய்கிறவனுக்கும் வித்தியாசம் தெரியல, நான் உனக்கு காட்டுவான்னு சொல்லுவா இல்லையா. அதுவும் விஜய் படம் தான். உதாரணத்துக்கு சொன்னேன். இது விசுவாசத்துக்கு ஓடுற கூட்டம். இன்னொன்று, உங்கள் மேலே இருந்த வெறுப்பு. முக்கியமாக இங்கே சொல்ல வேண்டியது என்னென்னா, இவங்க மறுபடியும் சொல்லிக்கிட்டு இருக்கிறது விஜய் மேலே இருக்கக்கூடிய ஈர்ப்பு, நடிகர் அப்படின்ற ஈர்ப்பு. அப்படின்னு சினிமா காட்சியை முதலீடாக வச்சு உங்கள் எல்லார் மேலேயும் இருந்த வெறுப்பு, மக்களுக்கு உங்கள் எல்லார் மேலேயும் இருந்த வெறுப்பு. இதே மாதிரி தான் விஜயகாந்த்னு ஒருத்தர் வந்தார். அவர் மேலே என்னென்ன விஷயம் பேசுறீங்க, நீங்கள் இதே கேட்கக்கூடிய இந்த ப்ரெஸ்ஸு அவர் என்ன பாடுபடுத்தியிருக்கு. அந்த மாதிரி நம்மளை ஒரு சின்ன விஷயம் கூட ட்ரிகர் பண்ணக்கூடாதுன்றது தான் ரொம்ப பொறுப்பை உணர்ந்து அது தள்ளி போயிட்டுருக்காருன்னு நான் யோசிக்கிறேன். இவங்க இப்போ யோசிக்கிறதால ரொம்ப லேட்டு. இதுக்கப்புறமா ஒரு நல்ல முயற்சி பண்ணி இன்ப நிதி காலத்துலையாவது கொஞ்சம் முன்னேறி வருவாங்களான்றத. உதயநிதி அவர்கள் அது முடிஞ்சதுங்க, அது எக்ஸ்பயர்டு. நீங்கள் அதாவது இந்த எலெக்ஷனுக்கு பிறகு அவங்க திருந்திருந்தாங்கன்னு வச்சுக்கங்களேன், ஒரு சீனியரை கொண்டு வந்து சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவர் உட்கார வச்சுருப்பாங்க. நீங்கள் அவங்க உணரலை அப்படின்றத நான் திரும்ப சொல்கிறேன். அதை தான் சொல்கிறேன். இப்போ அங்கே இருக்கிறதுல சீனியர் யாருமோ சொல்லுங்கள். தேவாவேல் இருக்காரு, கே நேரு இருக்காரு, இல்லை பெரியசாமி இருக்கார்ல, அவரை விட ஒரு சீனியரிட்டி தேவைப்படுது. நீங்கள் அவரையெல்லாம் பின்னாடி செல்ல உட்கார வச்சுட்டு நீங்கள் இன்றைக்கி வந்து முடி சூடி உட்கார வச்சிங்க அப்படின்னா இதை பற்றி யாருமே பேசல. பார்த்தீங்களா, ஏன் அந்த கட்சியில் சீனியாரிட்டி இல்லையா? ஒரு 57 பேரில் ஒரு சீனியர் கிடைக்கல. நீங்கள் வாரிசு தான் கூட்டு வந்து இன்றைக்கும் உட்கார வைக்க வேண்டிய ஒரு அவசியத்தில் இருக்கீங்க. ஸோ அதை நீங்கள் இன்னும் உணரலை. அதனால தான் சொல்கிறேன், இது எக்ஸ்பயர்டு. அடுத்த முறை உதயநிதி ஜெயிக்க சொல்லுங்கள், அப்புறம் பார்க்கலாம். பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நன்றி. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 928 00
87164